கட்சிக்காரன் போய் சண்டை வலிச்சுன்னுக்குறேன். இப்படி திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா எங்க போவோம்? போயிடலாமா? மக்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் தட்டி கேட்டு மாத்தாம கண்டென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கிற திருப்பி மறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட எனக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழறதுக்கு நான் எதுக்கு சாகலாம்? அது ஒரே என் கதை மட்டும் ஏன் அப்படிங்கிற? வீரமே ஜெயம். வருவாரு, மீடியாலாம் அங்க இருக்கும். அமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கணும். என்னப்ப காலையில வந்துட்டு அப்பயே உன்னை நான் மனுஷன்ல எந்திரி மீடியா எல்லாம் பாக்குறாங்கல்ல. செருப்பால் அடிச்சிருக்கே உன்னை கொண்டிருக்கணும். வீரன் கடும் கோபம் கொண்டான். எதுக்கு எழுதி கொடுக்கணும்? இது எங்க வீடு. எங்களை வெளில போக சொல்றதுக்கு நீ யாரையா? நீ போ வெளில. அவன் பங்களா ஒழுங்கா வீட்டை கட்டி கொடுக்க துப்பு இல்ல. பங்களா தரணும், நமக்கு தருவான். அப்ப மத்த சனங்களுக்கெல்லாம் கொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும். செய்வேன் சார். இந்த பில்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா? இல்ல சார், இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்ததுக்கு அமைச்சருக்கு தான் நாங்க கோயில் கட்டி கும்பிடணும். அவன் தனியா பேசுறத பார்த்தப்பே சந்தேகப்பட்டேன். உன் பேச்ச கேட்டு அவனை நம்பினமே எங்க பைத்தியம் ஆக்கிட்டே நீ. அவன் ஒருத்தன் பண்ண வேலைனால எல்லா குடும்பத்தையும் பள்ளி வாங்கிட்டு இருக்கான் இன்ஜினியர். இனிமே இந்த பில்டிங்குள்ள வரக்கூடாது. மீறி வந்தா நானே அவனை அடிச்சு சாவடிச்சிருவேன்.